ஒரு நிமிஷம். உனக்கு மேட்டர் தெரியுமா? டேய், உனக்கு அப்புறம் தெரியும். என்ன மயன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா, இவங்க யாரு? இவங்க தான் சத்யாவோட பேரண்ட்ஸ். வணக்கங்க. வணக்கம். சத்யா பார்க்க வந்திருக்காங்க. ஹாஸ்டல் கூட்டு போ, பார்க்கட்டும். போய் பார்த்துட்டேன் தம்பி. வெள்ளிக்கிழமை ராத்திரி போன பையன் திரும்பவே இல்லையாப்பா. வெள்ளிக்கிழமை தான் நானும் சத்யாவை கம்ப்ளைண்ட் பண்ணோம். அன்னிலிருந்து காணுமா? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பார்த்து ஏற்பாடு பண்றேன். அவனை பார்க்காம வீட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்லை தம்பி. எங்களுக்கு இருக்கிற ஒரே புள்ள தம்பி அவன். அழாதீங்க. சத்யா மட்டும் உங்க பிள்ளை இல்ல, எங்களே உங்க பிள்ளையா நினைச்சுக்கங்க. பிரின்சிபால் கண்ணாமல நடவடிக்கை எடுப்பாருன்னு சொன்ன, இப்ப சத்யாவே காணுமாப்பா. இதுல ஏதோ ஒரு சூது நடந்திருக்கு. நாம இமீடியட்டா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தானுப்பா. சத்யாவை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கண்டுபிடி கண்டுபிடி. பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும். குற்றவாளி குற்றவாளி. ஏற்க மாட்டேன் ஏற்க மாட்டேன். கண்டுபிடி கண்டுபிடி. சத்யாவை கண்டுபிடி. அங்க பாருங்க, நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்துக்கிட்டு வெடாச்சு வெடாச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானே, அந்த பையதான். ஐயா தான் சேர்த்தாரு. நானா? ஆமாங்க, தியாகி முத்துமணியோட ஆளுன்னு சொல்லி நீங்க தான் சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்க. காலேஜ்ல லேட்டா சேர்ந்துட்டு இப்ப பேட்டா ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஓஹோ, அப்படியா? தியாகி முத்துமணி மிதவாதியாச்சே. பையன் தீவிரவாதியா இருக்கானே. பொழப்புன்னு ஆறி போவான். அன்றாயிரோட வந்தா ஏன் ஆறாது? யோ சுமாரியா, பை எலெக்ஷன் வரப்போகுது, பிரச்சனை பண்ணாத. கண்டுபிடி கண்டுபிடி. ஏற்க மாட்டேன் ஏற்க மாட்டேன். குற்றவாளி குற்றவாளி. கண்ணன் குற்றவாளி. ஏற்க மாட்டேன் ஏற்க மாட்டேன். உங்கள யாராவது ஒருத்தர் இங்க வந்து கோரிக்கை சொல்லுங்க. ராம் சார் கூப்பிடுறாரு, போய் புட்டு புட்டு வை. என்னப்பா, என்ன பண்ணணுங்கிறீங்க? அவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் சத்யாவோட பேரண்ட்ஸ். சத்யா 3 நாளா காணல, தேடி வந்திருக்காங்க. ரிசர்ச் நடக்க வேண்டிய லேபரேட்டரி பில்டிங் ஏதோ டேமேஜ் சொல்லி பூட்டி வச்சுட்டு ராத்திரில ட்ரக் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதை பண்ண கண்ணம நடவடிக்கை எடுத்துக்கணும். பார்த்து சத்யாவை பழி வாங்கிட்டாங்க. கள்ளசாராயம் காய்ச்சி அதுல வந்து காசை வச்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா அவனுக்கு தர்மகத்தா பட்டம். கொலை செஞ்சு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அதுல வந்து காசுல காலேஜ் கட்டி படிப்பு வியாபாரம் பண்றா பாருங்க, அவனுக்கு கல்வி தந்த பட்டம். பரதேசியா இருக்கும் ஒரு பொண்டாட்டி, பணம் வந்தவங்க ஒரு பொண்டாட்டி, பட்ட சேலாளர் இருக்கும் ஒரு பொண்டாட்டி, வசதி வந்தவங்க ஒரு பொண்டாட்டி, 20 ஒரு பொண்டாட்டி, 60 பல பொண்டாட்டின்னு பெண் பித்து பிடிச்ச அலையலாம் பாருங்க, அவனுக்கு மகா தலைவர் பட்டம். எங்களுக்கு அந்த மாதிரி பட்டம்லாம் தேவையில்லை. நாங்க படிச்சு பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு காலேஜில் பாதுகாப்பு தேவை. முடிச்சிட்டியா தம்பி? பேசட்டும் பேசட்டும். ஏறணும் குட்டி 8 மணி தான் தாங்க முடியும். ஒரே ஏற. யோ அன்றாயிரம் சும்மா இருயா. கௌரவமா பேக்லன்னு சொல்லப்படாது, கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இப்ப என்னதான் செய்யணுங்கிற? சத்யாவை கண்டுபிடிச்சு எங்ககிட்ட ஒப்படைக்கணும். இனிமே காலேஜில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எங்கள ஒருத்தர் நாங்க தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு எலெக்ஷன் நடத்தணும். சரி, பையனை கூட்டிட்டு வா. சரி. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, பேசாம இருக்கணும். இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன். சத்யா, சத்யா எப்படிப்பா இருக்க? ஒண்ணு கிழியல, நான் தான் கூப்பிட்டேன். தலைவர் என்ன போடு போடுறாரு பாத்தியா? பிளேட் அப்படியே திருப்பிட்டாரு. கத்துக்கையா. எப்படி எப்படி ஏய், இவனுக்கு உங்களால ஆபத்துன்னு சொல்லி எங்கிட்ட அடைக்கலம் கேட்டான். எங்களால ஆபத்தா? என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த காலேஜ் நிர்வாகிங்கிற முறையில இவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன். அது தப்பா? டேய் சத்யா, உண்மை சொல்லு. உனக்கு யாரு ஆபத்து? கேக்குறோம்டா, தைரியமா சொல்டா. ஏய், உன்னோட இன்னொரு கோரிக்கை எலெக்ஷன் பண்ணுங்கிறது. உங்கள யார் தலைவர் பதவிக்கு போட்டி போடுறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. நாளைக்கே காலேஜில் எலெக்ஷன். பாயா. என் கௌரவத்துக்கு எவனாவது பண்ண தோணுனா அவன் பகவானா சரிபட மாட்டேன்.
எனக்கு இறங்கவே மனசு இல்ல. என் மனசு விட்டு தானே? இல்ல, இந்த வண்டியை விட்டு. அப்ப என் மனசு விட்டு இறங்கிட்டியா? அது எப்படிங்க முடியும்? இந்த மனசுல தானே மெத்த போட்டு தூங்குறேன். நான் கூட உன் மனசுல ஏய். வரேன்டா. டாடா. பை பை. டாடி, யாரு அந்த பரதேசி? சொல்லு. அப்பா உஷ்ணமா இருக்காரு, படக்குன்னு சொல்லுமா. சொல்ல மாட்டேன், சொல்லிடு. நானும் அவரும் லவ் பண்றோம். அடி அடி அவ்வா. கோடீஸ்வரர் வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அந்த சைக்கிள் கார கூட சுத்திக்கிட்டு இருக்கியா? அதுக்கிட்ட எப்படி புதுசா கிடைக்குது? அப்பா குதிக்கிறார், படக்குன்னு சொல்லுமா. அன்பு. சொல்லிட்டீங்க, அன்பா. அன்பு அன்பு. உன்னை பாசம் வர வளர்த்து வச்சுட்டேன், என்னால உன்னை அடிக்க முடியல. அதனால என்ன மாலாங்க? அடிக்காதீங்க போலே, அடிக்காதீங்க. சின்ன புள்ளிக்கு வலிக்கும். நீங்க என்ன பண்ணாலும் எங்க காதலை யாராலும் பிரிக்க முடியாது. பெரிய 8 மாடு கட்டணும், பிரிக்க முடியாது. என் குடம் மாறுச்சு, குடமலை கடிச்சு துப்பி விடுவேன். வட போல நீ கடிதாட முடியாது. ஏய், எரிக்கிறது என்ன ஊத்தாதடா. அப்பா என்ன பாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. பாத்துக்கடா பாத்துக்கடான்னு சொன்னேன், பாத்தியா? இவ்வளவு எவ்வளவு பாத்துட்டு போயிட்டான். ஐயோ, ஏடா, உனக்கு மனுஷங்கரியை தவிர எல்லா கறியும் போட்டு மாடு மாதிரி வளர்த்த. இதுக்கு தானா? ஏடா, கேனப்பையன் பாங்கன. உன்னை பொறுத்தல விசுவாசங்கிறது வெறும் வாசம் தாடா. எவனை வெட்டணும் சொல்லுங்கப்பா, நான் வெட்டுறேன். என் வேலை காப்பாத்த மாதிரி எவன் சுடி வழியா கிடைச்சிருக்காடா? போனதான் போகட்டும். நான் பார்த்த நல்ல முத்துக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நான் பார்த்த மாப்பிள்ள இங்க வீட்டுக்கு வர போறான். இடையில குண்டக முண்டக நடந்துச்சு, 7 குளம் விடுங்க. ஏய், திண்டுக்கல் கூட்ட எடுத்துட்டு வா. என் பேரை காத்த புண்ணியவதி மாமா. டாடி, விடுங்க டாடி. தாடி விட்டா ஓடி போயிருவியே. தாடியாவது மீசியாவது ஓடி. ஹலோ, மயில் ஸ்பீக்கிங். மயிலா பேசுறீங்க? நான் தேனு பேசுறேன். தேடுவா, என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அப்படியா? நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், தைரியமா இரு. பசங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். இப்ப சொல்ற அரை மணி நேரத்துல எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடுறேன். எங்க அப்பா மாப்பிள்ள பார்க்க போயிருக்காரு. இந்நேரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். வெடிஞ்சா கல்யாணம்டா. இது டைட்டில் விடிஞ்சா கல்யாணம். ஈ பேர்ல யாரோட தமிழ் படம் கண்டிட்டில்லோ. ஏன் அடி கொடுத்தல? விசேஷம் முடிட்டுண்டா பங்காளி. அவனுக்கு நாளைக்கு விருந்தே வச்சிடலாம். ஏய், எங்கடா வந்த? என் தேனுவை ஒரே தடவை பார்த்துட்டு போலான்னு. என் தேனுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. இது என் குடும்ப கௌரவ பிரச்சனை, தடுக்காத. போயிடு. இது உன் காதல் பிரச்சனை, ஒழுங்கா விட்டுரு. காதலு? ஆமாண்டா, உடம்பு பார்த்து ஆசைப்படுற உனக்கு மனசை பார்த்து ஆசைப்படுற காதல் தெரியாது. இனி கொஞ்ச நேரம் இப்படி நின்னா உயிர் போகலோ. டேய், ஓசில ஓட்டிய வாங்கி கொடுத்தா டூட்டிய மறந்துட்டு போறீங்களா? டேய் சித்தப்பா, இவனை உள்ள போட்டு தேரை கூட்டுவாங்க. பாவலியா அண்ணே, யோசிக்காதே, உடனே வா. மேட்டர் ஓவர், சீக்கிரம் போ. போ. டேய், அவன உள்ள தள்ளுடா. ஏய், வாடா, போறா உள்ள. விடுடா. டேய், விடுடா. வணக்கம், மாமா வந்துட்டாரு. சிங்கத்தின் கோட்டையிலே சிறுநெறிகளின் ஆட்சி.
ஆட்டமா? ஓல்டு ஓல்டு மாத்தி சொல்லு. ஹாய், ஓல்ட் இஸ் கோல்ட் கோல்ட். ஒக்கரிக்கானடா குள்ள நரி. இங்க பாருங்க, சும்மா கத்தாதீங்க. உங்க பொண்ண எங்க மாணிக்கத்துக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். எச்சிகளைய நக்குறவனுக்கு ஏன் பொண்ணை கேட்டு இங்க வந்திருக்கியா? பாருங்க, ஹாய், எங்க தலைவருடைய பொண்ணு மாணிக்கத்துக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு நிச்சயம் பண்ற அளவுக்கு என்னடா தகுதி இருக்கு? அழகு இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, படிப்பு இருக்கு, பண்பாடு இருக்கு, அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பேரம் பத்தி பெற்று கொடுக்கறதுக்கு ஆன்மா இருக்கு. அதெல்லாம் சரி, இது இருக்கா? அவனுக்கு தெரியுமா பணம் இருக்கா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. மாணிக்கம், தேனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இவங்க முன்னாடி நிச்சயம் பண்ணு. தெரியும்.